ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அது போக இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? ஒரு சூப்பரான சைஃபை ஆக்ஷன் படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்செக். 2003 ரிலீஸ் ஆன படம். அது போக இந்த படத்தோட கதையும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சிடும்ன்றதுக்காக டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ளே போயிடலாமா? அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோவை பற்றி சொல்லி ஆகணும்னா ஹீரோ ஒரு பெரிய இன்ஜினியர், ரொம்பவே புத்திசாலியும் கூட. ஸோ எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு கம்பெனி அவங்க பண்ண ப்ராஜெக்டை முடிக்க முடியலன்னா அதுக்கு நம்ம ஹீரோவை தான் இன்வைட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை முடிக்க வச்சு அதுக்கான காசு கொடுப்பாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி நிறைய கம்பெனி வந்து நம்ம ஹீரோவை கூப்பிடுவாங்க. இப்படி இருக்கச்சில நம்ம ஹீரோ எங்கே போயிட்டு இருக்கான்னா நெக்ஸாம்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனிக்கு அவங்க சொல்கிற ப்ராஜெக்டை சீக்கிரட்டாக பண்ணி கொடுக்கலான்னு போகிறான். ஸோ அதுவும் இந்த கம்பெனியில் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறான்னா 3D மானிட்டர் மாதிரி ஏதோ ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட் போல. ஸோ அந்த கம்பெனியோடைய லாயர் தான் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஹீரோ தங்க போகிற ரூமையும் காமிச்சு இந்த ரூமில் தான் நீங்கள் 2 மாதம் இருந்து இந்த ப்ராஜெக்டை முடிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியும்ல, உங்களுடைய மெமரிலாம் அழிச்சிடுவாங்க. ஏன்னா நீங்கள் வெளியில் போய் இதை ரிவீல் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க நம்ம ஹீரோவும் இவனுக்குன்னு கொடுக்கப்பட்ட ரூமை வந்து பார்க்குறான். ஸோ நல்லா தான் இருக்குது. அது கூடவே ஒரு பாக்ஸும் கொடுத்துட்ருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த பாக்ஸ்குள்ளே இருந்து எடுத்து இந்த கம்பெனி இன்கம்ப்ளீட்டாக வச்சிருந்த ப்ராஜெக்டை இவன் முடிக்க ஆரம்பிக்கிறான். அதாவது இந்த கம்பெனி வந்து இந்த கம்ப்யூட்டரில் 3D மாடல் மாதிரி தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம ஹீரோ இவனுடைய புத்திசாலித்தனத்தெல்லாம் யூஸ் பண்ணி இவனுடைய நாலேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி என்னென்னலாமோ பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதை அப்படியே டிசம்பிள் பண்ணி அனலைஸ் பண்ணி அதில் அப்படியே 3D மானிட்டர் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா 2 மாசமா எடுத்து நம்ம ஹீரோ கடைசியா ஏதோ ஒன்று ரெடி பண்ணிட்டான். ஸோ இதை பார்க்கறதுக்காக அந்த கம்பெனியோடைய பெரிய பெரிய ஆட்களும் வந்திருக்காங்க. ஸோ அவங்க முன்னாடி 2 கம்ப்யூட்டர்ல வச்சிருக்க எல்லா இன்வெஸ்டர்ஸும் இதை பார்த்துட்டு இது நார்மலா தானே இருக்குது, இதுல என்ன ஸ்பெஷலா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த மானிட்டரை அப்படியே தூக்கிடுறான். அப்படி தூக்குனது என்ன ஆகுதுன்னா உள்ள ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கா இல்லையா, அவ வந்து தனியா இப்போ தெரிய ஆரம்பிக்க. ஸோ மிரண்டு போய்ட்றாங்க. பா பரவாயில்ல, வேற லெவலில் நீ ரெடி பண்ணியிருக்கிற, இதை மட்டும் மார்க்கெட்டில் வச்சோன்னு வச்சுக்கோங்க, நம்ம தான் இந்த ஊர்லேயே டாப்பான கம்பெனியாக இருப்போம் அப்படின்னு எல்லா இன்வெஸ்டர்ஸும் ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க. ஸோ அந்த கம்பெனியில் ஆயிரம் நம்ம ஹீரோவை சேரப் பண்ணுறது விதமாக ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றி கொடுத்து பாராட்டுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் வேலையை முடிச்சிட்டான் இல்லையா, இனிமேல் அடுத்தது இவனுடைய மெமரி அழிச்சிடுவாங்க. ஸோ அதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. அந்த இடத்துல வந்து இவனுடைய மண்டியில் எதையோ மாட்டி 2 மாதம் இவன் என்னென்னலாம் பார்த்தானோ என்னென்னலாம் யோசித்தானோ அது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டெலீட் பண்ணுறது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுக்காரன் தான். ஸோ அவனும் அந்த கம்பெனிக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையுமே அழிச்சு முடிச்சிடுறாங்க. ஸோ அழிச்சு முடிச்சதும் ஃப்ரெண்டுக்காரன் இது என்ன டேட்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னதும் இவன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் தானே அப்படின்னதும் அப்படின்னா கரெக்ட், உனக்கு 2 மாதம் அழிஞ்சு போச்சு, ஏன்னா இது டிசம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கான சேலரியும் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக அந்த லாயரும் கொடுக்குறாங்க. அதில் $5 லட்சம் இருக்குது. ஸோ அதை வாங்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பிட்டான். ஸோ நம்ம ஹீரோடைய வேலை என்னன்றது இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தான் கம்பெனிக்கு போய் அவங்க சொல்கிற வேலையை முடிச்சுட்டு இவனுடைய மெமரியை எரேஸ் பண்ணுறதுக்கும் ஒத்துப்பான். ஸோ நல்லபடியாக ஒரு வேலை முடிஞ்சதுனால ரொம்பவே சந்தோஷமா அவனுடைய வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு இன்விடேஷன் ஒன்று வந்திருக்கும். ஸோ ஏதோ ஒரு ஈவெண்ட்ல இருந்து வந்திருக்கும் போல. அப்படியே அதுக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா அது ஒரு பெரிய கம்பெனியில் நடக்கிற ஈவெண்ட் போல. அந்த கம்பெனியோடைய ஓனர் தான் எழுதி அனுப்பிச்சிருந்திருக்காரு. அவர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய பழைய ஃப்ரெண்டு போல. அவருடைய பேர் வந்து ஜிம்மி. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அடுத்தது அந்த ஃப்ரெண்டுக்காரனை கூட்டிட்டு அந்த பார்ட்டிக்கு தான் போறான். இந்த பெரிய கம்பெனிக்கு நம்மளை எதுக்கு இன்வைட் பண்ணிருப்பாங்கன்னு தெரியலையே, அதுவும் என்னுடைய பழைய ஃப்ரெண்டு தான் இன்வைட் பண்ணியிருக்கிறான், என்ன விஷயம்னு பார்க்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துல ஒரு பொண்ணை நம்ம ஹீரோ பார்க்குறான். பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பயாலஜிஸ்டாக இருக்கிறாங்க. அதுவும் இந்த ஜிம்மி கம்பெனிக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஸோ நம்ம ஹீரோ போய் நைஸாக பேச்சு கொடுக்கலான்னு பார்க்குறான். ஆனால் எதுவுமே பெருசாக வேலைக்கு ஆகலை. ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஜிம்மி வந்துட்டான். ஸோ இவன் தான் இந்த பெரிய கம்பெனியோடைய ஓனர். ஸோ வந்ததுமே நம்ம ஹீரோவை வெல்கம் பண்ணி தனியாக ஒரு ரூமில் உட்காந்து 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுலேயும் இந்த ஜிம்மி என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு நண்பா, உன்னை நாங்கள் கூப்பிட்டது ஒரு சாதாரண வேலைக்கு கிடையாது, நீ எப்போதுமே பண்ணுற மாதிரி 1 மாதம் 2 மாதம் வேலை கிடையாது, இது கிட்டத்தட்ட 3 வருஷம் வேலை. ஸோ அந்த 3 வருஷம் வேலையை முடிச்சதுக்கப்புறம் அந்த மெமரியை நாங்கள் அழிச்சிடுவோம் அப்படின்னதும் என்னது 3 வருஷமா அப்படின்னு நம்ம ஹீரோ சாக்காக. இங்கே பாரு 3 வருஷன்றதை நீ பெருசாக நினைக்காத, அது உண்மைக்கும் பெருசு தான், ஆனால் அதுக்கான காசை நாங்கள் உனக்கு பல மடங்காக பே பண்ணுவோம். அதாவது நீ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன்னா நீ இந்த ஊர்லேயே ஒரு மிகப்பெரிய பணக்காரனை மாறிடலாம், அதுக்கப்புறம் நீ இந்த சின்ன சின்ன வேலை செய்யணும்லாம் அவசியம் கிடையாது அப்படின்னதும் நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் எப்படி ஒத்துக்காமல் இருப்பான். அதனால சரி ஓகே நான் பண்ணுறேன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டான். அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோவை அவங்க கம்பெனிக்கு கூட்டிகிட்டு வராங்க. அதாவது ப்ராஜெக்ட் பண்ண போகிற இடம் இதுதான் போல. ஸோ அந்த இடத்துல ஜிம்மியோடைய அசிஸ்டன்ட் வந்து மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணிட்டு உங்களுடைய திங்ஸ் எல்லாம் இதில் எடுத்து போடுங்க, 3 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு திருப்பி தந்துடுவோம் அப்படின்னதும் நம்ம ஹீரோ அவனுடைய வாலெட் அதுக்கப்புறம் அவன் என்னென்னலாம் வச்சிருக்கானோ அது எல்லாத்தையுமே உள்ளே வச்சுட
அடுத்த ஸ்டெப்பாக ஒரு பெரிய இன்ஜெக்ஷனை வேறு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா மாட்டுக்கு போடுற ஊசி மாதிரி இருக்குது அப்படின்னதும், இங்கே பாரு நீ கவலைப்படாத, இது வந்து நார்மல் தான். ஏன்னா 3 வருஷம் மெமரி அழிக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை அழிக்கணும்னா இப்போவே இதை வந்து நாங்கள் இன்ஜெக்ட் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம். அந்த இன்ஜெக்ஷன் மூலமாக இப்போ ஊசி போட்டதுலேருந்து அப்போ ஊசி போட்டது வரைக்கும் உனக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருந்துச்சோ அதெல்லாமே மறந்து போய்டுன்ற மாதிரி சொல்ல, சரி என்னமோ பண்ணுங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ விட்டுட. ஸோ அவங்க ஊசி போட்டுடுறாங்க. அப்படியே அடுத்தது நம்ம ஹீரோ வேலை பார்க்குற அவனுடைய அந்த ரூமுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது தான் அந்த இடத்துல நம்ம ஹீரோயினும் பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் இந்த இடத்துல தான் வேலை பார்க்குறாங்க போல். இது தெரிஞ்சதுமே ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷம். சரி ஓகே, இந்த 3 வருஷத்தில் இவ்வளோ எப்படியாவது கரெக்ட் பண்ணிடணும்டா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறான். அப்படியே கட் பண்ணால் அந்த பில்டிங்லேயே இருக்கிற ஒரு சீக்ரெட்டான இடத்துக்கு நம்ம ஹீரோ கூப்பிட்டு வராங்க. ஸோ இங்கே தான் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் போல். அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு பாக்ஸை கொடுக்க நம்ம ஹீரோவும் அதை அப்படியே ஓப்பன் பண்ணுறான். ஆனால் அது என்ன ப்ராஜெக்ட், என்ன பண்ண போகிறாங்கன்றது எதுவுமே தெரியல. அப்படியே கட் பண்ணால் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணி முடிச்சிட்டான் போல். அதனால இப்போ அவனுடைய மெமரியெல்லாம் அழிக்கணும் இல்லையா, அதுக்காக அந்த ஊசியை போடுறாங்க. போட்டதுமே நம்ம ஹீரோவுக்கு 3 வருஷத்துக்கு அவன் என்ன பண்ணா, என்ன ப்ராஜெக்ட் பண்ணா அப்படின்ற எல்லாமே கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன 3 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததுமே அவனுடைய கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணி 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான் போல. அந்த ஸ்டாக்கை வந்து பார்த்தா அது பல மடங்கு பெருகி இருக்குமா. அவ்வளோதான், பார்த்து மிரண்டு போய்ட்றான். சரி ஓகே, இப்போ நான் முடிச்ச ப்ராஜெக்ட்டுக்கும் எனக்கு நிறைய பணம் வரும், அது கூடவே இதுவும் சேர்ந்தா ரொம்பவே நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை என்ன பண்ணுறான்னா, அந்த ஸ்டாக் மார்க்கெட் இருக்கும் இல்லையா, அந்த கம்பெனிக்கு போய் அந்த ஸ்டாக்குக்கான காசை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வர அவங்க நம்ம ஹீரோவுக்கு ஒரு என்வலப் மாதிரி கொடுக்குறாங்க. சரி ஓகே, அங்கே நம்ம சீக்ரெட் ப்ராஜெக்ட்டுக்கு போகும்போது நம்மளுடைய திங்ஸை கொடுத்துட்டு போனோம்ல, அந்த திங்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளவனுக்கு சம்பந்தம் இல்லாத திங்ஸாக இருக்குது. ஸோ ஒரு சீக்ரெட் பாக்ஸ், அதுக்கப்புறம் வேற வாட்ச், அது கூடவே ஏதோ ஒரு கண்ணாடி, பின்னு அப்படின்னு சில பொருட்கள்லாம் இருக்க. ஹீரோ இதை பார்த்துட்டு இது எனக்கு இல்லைங்க, யாருடையது இது அப்படின்னதும், இல்லைங்க உங்களுக்கு தான் வந்திருக்குன்ற மாதிரி இவங்க கொடுக்க, சரி விடுங்க இப்போ இது முக்கியம் இல்லை, எனக்கு என்னுடைய ஸ்டாக்கை வந்து விற்கணும் அப்படின்னதும், என்னங்க சொல்கிறீங்க, அந்த ஸ்டாக்கை தான் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டீங்களா அப்படின்னதும் ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுது. என்னை ஏமாற்ற நினைக்கிறீங்களா அப்படின்னதும், ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இல்லைங்க, நீங்கள் தான் அந்த ஸ்டாக்ஸ்லாம் வேண்டாம், இதுதான் முக்கியன்ற மாதிரி சொல்லிட்டு போனீங்கன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டான். இருங்க நான் யாருன்றதை காட்டுறேன் அப்படின்னு கோவமாக அங்கேருந்து வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுமே அந்த ஜிம்மிக்கு தான் கால் பண்ணி பார்க்குறான். அதான் அந்த ஓனர். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் ஃபோன் எடுக்கிற மாதிரியே தெரியல. என்னடா இது ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கோவமாக இருக்கும்போது தான் கதவை பார்க்குறான். கதவு ஓப்பன் ஆகிருக்குது. இந்த கதவை யார் ஓப்பன் பண்ணியிருப்பா அப்படின்னு உள்ளே பார்த்தா உள்ளே ஒரு கதவு ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் டவுட் வந்துடுது, யாரோ உள்ளே வந்திருக்காங்கடா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு 2 பேர் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கன் பாயிண்டில் ஷாக் கொடுத்து மடக்கிடுறாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வந்து எங்கே இருக்கானா FBI ஆஃபீஸில் தான் இருக்கிறான். ஸோ நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு வந்தது FBI தான் போல. இவங்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த மாதிரி நீ இப்போ சீக்ரெட்டாக ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணல, அது என்ன ப்ராஜெக்ட்னு எனக்கு சொல்லு அப்படின்னதும், அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, என்னுடைய மெமரியெல்லாம் அதை அழிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்றது எனக்கு தெரியாது. இதை விசாரிக்கிறதுக்காக தான் என்னை கூட்டிகிட்டு வந்தீங்களா? என் கூட இன்னொருத்தனும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணா, அவனை விசாரிக்க வேண்டியது தானே அப்படின்னதும், உன் கூட ஒர்க் பண்ண ஒருத்தன் மாடியிலேருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஜிம்மின்றவன் இல்லீகலாக ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தான், அதை ஒழுங்கு மரியாதையாக சொல்லிடு அப்படின்னதும், ஆனால் நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. உடனே அந்த என்வலப்பை காமிச்சு இதில் உள்ள திங்ஸ் எல்லாம் என்ன திங்ஸ் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு இதை பற்றியும் தெரியாது இல்லையா. யோ இது என்னுடைய திங்ஸே கிடையாது அப்படின்னதும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற ஒரு வாட்ச் எடுத்து ஹீரோடைய கையில் வச்சு பார்த்தா அது நம்ம ஹீரோடைய வாட்ச் தான் போல. இதை பார்த்து நம்ம ஹீரோயை ஷாக் ஆகிட்டான். உன்னை இப்படி டீல் பண்ணாலாம் வேலைக்கு ஆகாது வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மண்டையில் ஒரு மிஷின்லாம் மாட்டி ஹீரோடைய மெமரிலாம் திரும்பி வர வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு ஆஃபீஸர் வந்துட்டு எனக்கு டென்ஷன் ஆகுது, நான் போய் சிகரெட் பிடிக்க போகிறேன் அப்படின்னதும் இன்னொருத்தர் என்ன சொல்கிறேன்னா, அதான் ஹீரோட என்வலப்லேயே ஒன்று இருக்குல்ல, எடுத்து அடிங்க அப்படின்னு தூக்கி போட அவரும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சிகரெட் எடுத்து ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த புகை இந்த ரூமில் இருந்த ஃபயர் அலாரமை ஆக்டிவேட் பண்ணிடுது. அதனால இந்த ஃபயர் சப்ரஷன் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆக ஸோ அந்த இடம் ஃபுல்லுமே அப்படியே ஒரு மங்களா புகை மூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்க. அது மட்டும் இல்லாமல் இதனால அந்த கதவும் ஓப்பன் ஆகிடுது. நம்ம ஹீரோ மேலே போட்டிருந்த லாக்கும் ஆட்டோமேட்டிக்காக திறந்துடுது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அவனுடைய திங்ஸை பார்க்குறான். அவனுக்கு ஏதோ ஒன்று தோணுதுன்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற கண்ணாடி எடுத்து போட்டு பார்த்தா இவனுடைய கண்ணுக்கு மட்டும் எல்லாம் கிளியராக தெரியுது. உடனே அந்த என்வலப்பையும் எடுத்துட்டு நைஸாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ எஸ்கேப் ஆகி வெளியில் வரான். ஸோ ஏஜென்ட்ஸ்லாம் பார்த்துட்டாங்க. உடனே நம்ம ஹீரோ பிடிக்க துரத்துறாங்க. நம்ம ஹீரோ வேகமாக வெளியில் வந்துட்டு ஏதாவது பஸ்ஸில் ஏறலாமான்னு பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது ஒருத்தர் மேலே மோதி அவனுடைய என்வலப் வந்து கீழே விழுந்துருது. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் டிக்கெட் இருக்குது. சரி ஓகே, இது மூலமாக நம்ம தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்து எப்படியோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சிட்றான்.
அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது, இந்த என்வலப் தான் நமக்கு கடைசி நேரத்தில் ஹெல்ப் பண்ணுது, உண்மைக்குமே இந்த என்வலப் யாருடையது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம சரி ஓகே உள்ள வேற ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ அந்த இடத்துல ஒரு டைமண்ட் ரிங் இருக்கிறத பார்க்குறான். ஸோ இது எப்படி நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு அதில் வச்சுட்டு அடுத்ததை பார்த்துட்டு இருக்கும்போது இதை அந்த பஸ்ல இருந்து ஒரு திருடன் பார்த்துட்டான். டைமண்ட் ரிங்டா அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அதை எடுத்துட்டு ஓடிட. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ டே நில்றா அப்படின்னு சொல்லி அவனையும் துரத்திட்டு பின்னாடி ஓடுறான். அப்படி ஓடும்போது தான் வெளியில் வரும்போது பார்க்குறான். பார்த்தா இது அந்த கம்பெனி தான், அதான் அந்த என்வலப்பு கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த கம்பெனி தான். ஒன்று பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த கம்பெனிக்குள்ளே போய் அங்கே இருந்த லேடி கிட்ட இந்த என்வலப் வந்து யார் உங்களுக்கு டெலிவரி பண்ண அப்படின்னு கேட்டதுமே அட என்ன சார் நீங்கள் தானே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மையும் காமிச்சா. அந்த ஃபார்மில் நம்ம ஹீரோ தான் சைன் பண்ணியிருக்கிறான். அதாவது நம்ம ஹீரோ தான் ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி இந்த என்வலப்பையே இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டு போயிருந்திருக்கிறான். ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ மிரண்டு போய்ட்றான். அப்படின்னா இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நானே இந்த என்வலப்பை எனக்கு கொடுக்க சொல்லியிருந்திருக்கிறேன்னா கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு சீரியஸான விஷயம் இருக்கும், அந்த அளவுக்கு நான் என்ன சீக்ரெட் ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு குழம்பி போயிட. இந்த சைடு இந்த ஜிம்மியை காமிக்கிறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய கம்பெனியில் தான் இருக்கிறான். அப்படியே வந்து ஒரு மிஷினில் கை வைக்கிறான். பார்த்தா இந்த மிஷினில் ஃபியூச்சர்லாம் தெரியும் போல அந்த ப்ராஜெக்ட்டுக்காக தான் நம்ம ஹீரோவை பயன்படுத்தி இருந்திருக்கிறான். ஆனால் இப்போ அதில் வந்து எரர்னு வருது. ஸோ இதை பார்த்த இவன் கண்டிப்பாக ஹீரோ தான் ஏதாவது இதில் பக் செட் பண்ணிட்டு போயிருக்கணும், கொஞ்ச நாளில் இது வந்து இதாகிடுச்சு, ஸோ சீக்கிரமாக அந்த பக்கை கண்டுபிடிச்சி இதை சரி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போக. இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்ததுமே அந்த என்வலப்பில் இன்னுமே என்னென்னலாம் இருக்குன்னு செக் பண்ணுறான். அதில் ஒரு லைட்டர் இருக்குது, ஒரு கார்டு இருக்குது, அதுவும் இந்த ஆல்கம் கம்பெனியோடைய ஆக்சஸ் கார்டுக்கு போல. ஸோ ஆல்கம் கம்பெனின்றது அந்த ஜிம்மி இருக்கான் இல்லையா, அதை நம்ம ஹீரோ சீக்கிரட்டாக ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணால, ஸோ அந்த கம்பெனியோட இது தான். அது போக பக்கத்தில் ஒரு பின் மாதிரி இருக்கு. ஸோ இப்படி நிறைய ஸ்டப்ஸ்லாம் இருக்குது. சரி ஓகே இதை பற்றி நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவனுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோவை அவனை போய் மீட் பண்ணலான்னு அந்த இடத்துக்கு போனால் அங்கே ஒரு கிளி பொம்மை இருக்குது. ஸோ அதை பார்த்ததுமே இவனுக்கு இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக அப்படியே அவனுக்கு ஞாபகம் வருது, என்னன்னா ஹீரோயின் கூட இருந்தது ஞாபகத்துக்கு வருது, ஆனால் ஃபுல்லுமே ஞாபகத்துக்கு வரல. அதை அப்படியே பார்த்துட்டு அடுத்தது அங்கே அவனுடைய ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பக்கத்தில் ஒரு செக்யூரிட்டியை பார்க்குறாரு. அவருடைய ஷர்ட்டுக்கு பின்னாடி எடிசன்ன்ற மாதிரி எழுதியிருக்க. இவனுக்கு என்வலப்பில் இதே மாதிரி ஏதோ இருந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வந்து எடுத்து பார்த்தா ஒரு சாவியும் இருக்குது. ஸோ இந்த இடத்துடைய சாவி தான்றது நம்ம ஹீரோவுக்கு தெரிய வர, அதே சமயத்தில் இந்த ஃப்ரெண்டுக்காரனும் வந்துட. ஸோ உடனே 2 பேரும் மீட் பண்ணி பேசுகிறாங்க. நடந்த எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ சொல்லி அந்த என்வலப்பையும் காமிக்க உடனே இந்த ஃப்ரெண்டுக்காரன் இந்த என்வலப் தான் நீ முக்கியம்னு சொல்லியிருந்திருக்கேன்னா இதில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கும், ஏன்னா 4 வாரத்துக்கு முன்னாடி நீ தானே இதை வந்து கொடுத்துட்டு போயிருக்கிற, அப்படி நீ என்ன ப்ராஜெக்ட் பண்ணனு உனக்கு ஞாபகம் இல்லை தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் எனக்கு கம்ப்ளீட்டாக ஞாபகம் இல்லை, ஆனால் என் கூட ஒருத்தர் ஒர்க் பண்ணாரு, அவருடைய பேர் வந்து டெக்கர்ன்ற மாதிரி FBI ஏஜென்ட் சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படின்னதும் டெக்கரா, அவன் வந்து ஒரு லேசர் ப்ராஜெக்ட்ல இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணான், ஸோ அந்த ப்ராஜெக்ட்காக தான் ஜிம்மியும் ட்ரை பண்ணிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன், ஆனால் கவர்மெண்ட் வந்து அதை பேன் பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஸோ அந்த ப்ராஜெக்டை தான் உன்னை பண்ண வைக்கணுன்றதுக்காக சீக்கிரட்டாக கூப்பிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஸோ அது வந்து இந்த ஃபியூச்சரை பார்க்குற ஏதோ ஒரு டிவைஸ்ன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டெக்கரை மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னதும் டெக்கரா அவனை ஆல்ரெடி போட்டு தள்ளிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அவன் மேலே இருந்து கீழே வந்து செத்து போயிட்டானா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேர்த்தையும் ஒரு அசசின் வந்து பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ இவன் வந்து அந்த ஜிம்மியோடைய ஆள் தான் போல, கரெக்டான டைமில் இவங்களை ஷூட் பண்ணி கொலை பண்ணிடலான்னு பார்க்க ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் இவங்க தப்பிச்சிடுறாங்க. ஒன்று ஆபத்தை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சு ஓட்டுறான். ஸோ நம்ம ஹீரோ துரத்திட்டு அவங்கெல்லாம் ஓடி வர இவன் எங்கே வந்திருக்கானா ஒரு ரயில்வே டனலுக்கு தான் வந்திருக்கான். சரி ஓகே டனல் வழியாக தப்பிச்சு போயிடலான்னு பார்த்தா அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஜிம்மியோடைய ஆட்கள்லாம் வந்து இவனை ஷூட் பண்ணி கொலை பண்ண வரும்போது அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த ரயில்வே ட்ராக்ல இறங்கி ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ கரெக்டாக ட்ரெயின் வர்ற சவுண்டு கேட்டதுமே இந்த அடியாட்கள்லாம் உள்ள வர பயந்துடுறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் ஓட்டுறான், அவனுடைய பின்னாடி வர ட்ரெயின் வந்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் விட்டு அவனை அடிச்சு தூக்கிறோம். அதனால அந்த என்வலப்பில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அங்கே ஒரு பின் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த டனலுக்குள்ள ஒரு எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸை இந்த பின்னை வச்சு ஓப்பன் பண்ணி அந்த பேப்பர் கிளிப் மூலமாகவே அதை ஷார்ட் சர்க்கியூட் பண்ண வச்சு ரெட் சிக்னல் வர்ற மாதிரி செட் பண்ணிட்டான். இதனால ட்ரெயினும் ஸ்டாப் ஆகிடுது. எப்படியோ நம்ம ஹீரோ வந்து தப்பிச்சிட்டான். அதே சமயத்தில் இந்த சைடு FBI ஏஜென்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம ஹீரோடைய திங்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா, அது போக ஹீரோடைய மெமரியும் கொஞ்சம் வர வச்சிருந்திருப்பாங்க இல்லையா, அது மூலமாக அவங்க சீக்ரெட் ப்ராஜெக்டாக ஃபியூச்சரை பற்றி தான் ஏதோ ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்கன்றதை இந்த FBI ஏஜென்ட்டும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு ரூம்க்கு வந்துருப்பான். அதுவும் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடி வந்தான் இல்லையா, அதனால வேக வேகமாக மூஞ்சி கழிட்டு இருக்கும்போது அதோடைய தண்ணி டிராப் எல்லாம் ஒரு மேட்ச் புக் மேலேயா விழுது. அப்படி விழுந்ததுமே அதுல இருந்து ஒரு லோகோ மாதிரி ஒன்று வர. ஸோ இந்த லோகோ பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகம் வருது. உடனே இந்த லோகோ இருந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது புக்கிங் இருக்கான்னு கேட்கும்போது ஆமாங்க 1 மணிக்கு நீங்கள் ஒரு டேபிள் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஹீரோடைய பேரை சொல்ல சரி ஓகே இதை வந்து இதுக்கு முன்னாடி இருந்தால் நான் வந்து புக் பண்ணியிருக்கலாம், அதனால அங்கே போய் என்ன ஆகுதுன்னு பார்க்கலான்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த புக் பண்ண டேபிளுக்கு போக ஆரம்பிக்கிறான். அதே சமயத்தில் இந்த
சைடு வில்லனை காமிச்சா அதான் அந்த ஜிம்மி. அந்த பயபுள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரான். ஸோ ஹீரோயினை மீட் பண்ணி ஹீரோயின் மேலே தொட்டுக்கிட்டு, இங்கே பாரு நேற்று தான் ஹீரோ வந்து ப்ராஜெக்டை முடிச்சுங்கிறது கிளம்புனா, அவனுடைய மெமரி எல்லாம் அழிச்சிட்டோம், அதனால அவனுக்கு எந்த ஒரு ஞாபகமே இருக்காது, ஆனால் நீ கவலைப்படாத, அவன் உன்னை தேடி வந்துடுவான் சரியா, அப்படி இப்படின்ற மாதிரி நல்லவ மாதிரி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிட பார்த்தா இங்கே வந்தது இங்கே கேமராலாம் செட் பண்ணியிருந்திருப்பான் போல. ஏன்னா ஹீரோ வந்து தப்பிச்சிட்டான் இல்லையா. ஸோ ஹீரோ கண்டிப்பாக ஹீரோயினை பார்க்க வருவான்ற மாதிரி இவங்க நம்பி இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து பாத்ரூமுக்கு குளிக்க போகலான்னு போனால் அங்கே இதையோ பார்த்து ஷாக்காகிறா. ஷாக்காகி வேக வேகமாக கிளம்பி வெளியில் போகிறா. ஸோ இதெல்லாம் கேமராவில் பார்த்துட்டு இருந்த இந்த டீமும் அப்படி இந்த ஹீரோயின் கண்ணாடியில் என்ன பார்த்தா அப்படின்னு உள்ள வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான் இந்த மாதிரி 1 மணிக்கு கஃபேல வந்து மீட் பண்ணுன்ற மாதிரி எழுதி இருந்திருப்பான். ஸோ இதை பார்த்த வில்லன் என்ன பண்ணுறான்னா, சரி ஓகே ஹீரோயின் அங்கே போகிறதுக்கு முன்னாடி நம்மளே ஒரு பொண்ணை செட் பண்ணி அனுப்பலாம், ஏன்னா ஹீரோயினை ஹீரோக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு ஹீரோயின் மாதிரியே ஒரு ஆள் இருக்கிற மாதிரி ஒருத்தங்களை அரேஞ்ச் பண்ணி அவங்கள வந்து ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக அனுப்பி விட்றாங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து யாரை நம்ம மீட் பண்ண போகிறோன்னு தெரியாமல் அங்கே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு வரா. அதான் அந்த வில்லன் செட் பண்ண ஆளு. அதே சமயத்தில் அந்த அசிஸ்டண்ட்டும் வெளியில் நின்று ஹீரோ ஷூட் பண்ணலான்ற மாதிரி காத்துட்டு இருக்கான். ஆனால் அந்த இடத்துல போலீஸ் இருக்கிறதுனால அமைதியாக இருக்க. இங்கே உள்ள வந்து அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நிறைய பேச ஆரம்பிக்கிறா. எப்படி இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்க. ஓ ஒரு வேளைவா தான் ஹீரோயினா இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோவும் நம்பி அவகிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து ஒரு கேமராவும் வச்சிருந்திருப்பான். அந்த கேமரா மூலமா வில்லனும் பார்த்துட்டு இருக்கிறான். அதில் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற என்வலப்பும் இருக்குது. அந்த என்வலப்புக்குள்ள ஒரு கார்டு இருக்கிறதே அவன் பார்த்துட்டான். ஸோ அந்த கார்டு என்னதுன்னா இவனுடைய கம்பெனியோட ஆக்சஸ் கார்டு தானே. ஸோ வில்லன் என்ன சொல்றான்னா, நைஸாக அந்த கார்டை மட்டும் வாங்கு அப்படின்னதும் ஸோ இந்த பொண்ணும் அந்த கார்டை கொடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட இருந்து பேசி வாங்கிட்டு இருக்க. கடைசியாக ரொமான்டிக்காக கிஸ் பண்ண வரலாம். நம்ம ஹீரோ கிட்ட கிஸ் பண்ண வரும்போது தான் நம்ம ஹீரோ அந்த பொண்ணுடைய கண்ணை பார்க்குறான். அது வந்து நம்ம ஹீரோயின் கண்ணு மாதிரி இல்லை. ஸோ என்னதான் ஹீரோடைய மெமரியை அழிச்சிருந்தாலுமே அவனுடைய சப்கான்சியஸ் மைண்டில் ஹீரோயினுடைய கண்ணு இருந்ததுனால இவா ஹீரோயின் இல்லையோ அப்படின்னு டவுட் படும்போது கரெக்டாக ஒருத்தி இவளை வந்து அடிக்கிறா. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். எவ்வளோ தைரியம் தான் என்னுடைய ஆள்கிட்ட வருவேன்ற மாதிரி. ஸோ இப்போ தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்க்குறான். ஸோ இதுதான் உண்மையான ஹீரோயின் தெரிஞ்சு போகுது. அப்போ கண்டிப்பாக இது வில்லன் செட் பண்ண ஆளை தான் இருக்குன்ற மாதிரி அவன் இவன் கிட்ட இருந்து ஒரு கார்டை வாங்கியிருந்திருப்பான் இல்லையா. அந்த கார்டையும் பேக்கில் எடுத்து போட்டுட்டு இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு வெளியில் வராங்க. வெளியில் பார்த்தா நிறைய கார் இருக்கும். அப்போ தான் இவனுக்கு அந்த என்வலப்பில் இருக்கிற ஒரு இது ஞாபகம் வருது. அதே சமயத்தில் அந்த வில்லனுடைய கேங் இருக்காங்கல்ல, அவங்க இவனை துரத்த ஆரம்பிச்சிட இவன் என்ன பண்ணுறான்னா, கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நானே ஏதாவது உள்ள வச்சிருப்பேன் அப்படின்னா அந்த என்வலப்பில் இருந்த ஒரு கீயை எடுத்து இங்கே ஏதாவது வண்டி இருக்கான்னு ஆக்டிவேட் பண்ணி பார்க்குறான். பார்த்தா கடைசியில் ஒரு பைக்கை வந்து செட் பண்ணி வச்சிருந்திருப்பான் போல. அந்த பைக் எடுத்து தப்பிச்சு போகிறாங்க. ஸோ போகிற வழியிலேயே கரெக்டாக போலீஸும் வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவை பார்த்து ஹெலிகாப்டர்லாம் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் எப்படியோ தப்பிச்சு கடைசியில் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேஃபான ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, ஹீரோயினுடைய பேக்கை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறான். இவ உண்மைக்குமே நம்மளுடைய ஹீரோயின் தான், இல்லைனா வேற யாரையோன்ற மாதிரி. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய இந்த பழைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கும்ல ஹீரோ கூட சேர்ந்து எடுத்தது, அது எல்லாத்தையுமே காமிக்க. ஸோ இப்போ தான் நம்ம ஹீரோ நம்புறான். அதுக்கப்புறம் ரொம்ப எமோஷனலாக ரொமான்டிக்காக ஹீரோயின் கூட பேசிட்டு இருக்கேன். அப்போ தான் அவனுடைய என்வலப்பையும் பார்க்குறான். அந்த என்வலப் மேலே ஒரு மிரர் ஒன்று இருக்குது. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் தான் இவனுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா அந்த என்வலப்பை கொடுக்கும்போது அந்த லேடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி என்வலப்புக்கு 4 ஸ்டாம்பே ஒட்டினா போதும், எதுக்கு 5 ஸ்டாம்ப் ஒட்டி கொடுத்துருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால ஒருவேளை அந்த ஸ்டாம்பில் ஏதாவது இருக்குமோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நல்லா கண்ணாடி வச்சு உத்து பார்க்கும்போது அதில் ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே சரி ஓகே இதை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கலாம் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூல் லேபுக்கு போய் அங்கே உள்ள மைக்ரோஸ்கோப்பில் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அதில் ஃபியூச்சர் நியூஸ் பேப்பர்லாம் இருக்குது. ஸோ அந்த நியூஸ் பேப்பரில் என்ன மாதிரி போட்டிருக்குன்னா, இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற மற்ற லீடர்ஸ் எல்லாமே இந்த ஆல்காம் கம்பெனி உருவாக்கின அந்த ஃபியூச்சரை பார்க்குற மிஷின் மேலே கோவத்தில் இருக்காங்க. அதனால வேர்ல்டு வார் வருது, அது மூலமாக அந்த நாடு பெரிய பிரச்சனையை சந்திக்க போகுது, அப்படி இப்படின்லாம் நிறைய நியூஸ் பேப்பர் கலெக்ஷன் இருக்கு. ஆக்சுவலாக ஃபியூச்சரை பற்றி ஏதாவது ஒரு நாடுக்கு தெரிய வந்துச்சுன்னா அந்த நாடை எதிர்த்து மற்ற நாடு எல்லாமே போராடுவாங்க இல்லையா. ஏன்னா அவங்களுக்கு மட்டும் ஃபியூச்சர் தெரிஞ்சாலே பிரச்சனை தானே. அதனால ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ கண்டிப்பாக அந்த மிஷினை வந்து அழிக்கணும், அது ரொம்பவே ஆபத்தான மிஷின், அதுக்காக தான் நான் இந்த மாதிரி இந்த நியூஸ் பேப்பரை வந்து வச்சிருக்கிறேன். ஸோ அந்த கம்பெனிக்குள்ளே போகிறதுக்கான பாஸும் என்கிட்ட இருக்குது. ஸோ எல்லாமே இதுக்காக தான் போல, அந்த மிஷினை மட்டும் எப்படியாவது அழிச்சிடலான்ற மாதிரி ஒரு பிளான் போடுறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு FBI ஏஜென்ட்லாம் காமிக்கிறாங்க. அவங்க நம்ம ஹீரோடைய என்வலப்பில் இருந்த திங்ஸ் எல்லாம் ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் அந்த கம்பெனியோடைய பாசம் இருக்குது. அது மூலமாக அடுத்தது நம்ம ஹீரோ அங்கே போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கண்டுபிடிச்சி அங்கே வந்து வேவ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படியாவது அந்த கம்பெனிக்குள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு அந்த கம்பெனிக்கு வர. ஆனால் ஏகப்பட்ட கூட்டமாக இருக்குது. ஸோ நிறைய செக்யூரிட்டிலாம் இருக்குது. அதை தாண்டி உள்ளே போகிறதுன்றது ரொம்பவே கஷ்டம். அதனால என்ன பண்ணுறான்னா, குட்டி குட்டி மெட்டல் பால்லாம் இருக்கும், அதை எடுத்து அந்த செக் பண்ணுற இதில் தூக்கி உருட்டி விட. ஸோ அது மூலமாக எல்லாமே அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே அந்த அசிஸ்டண்ட்டும் பார்த்துட்டு நம்ம ஹீரோ இங்கே தான் வந்திருக்கான்ற மாதிரி வில்லனான ஜிம்மி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பார்த்த வில்லன், ஓ நீ என் கம்பெனிக்கே வந்துட்டியா, ஸோ இதுதான் உன்னுடைய பிளானா, சரி ஓகே இந்த மிஷின் வந்து இப்போ எரரில் இருக்குல்ல, அதை சரி பண்ண உன்னால் மட்டும்தான் முடியும், அதனால
அவனை வந்து நீங்களாவே உள்ள வர விடுங்க, அவனாவே அதை சரி பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அவனை போட்டு தள்ளிடலான்ற மாதிரி ஒரு பிளான் போடுறான். அதே மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் அவனை கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ உள்ள வந்துட்டான். ஸோ உள்ள வந்ததுமே அந்த சீக்ரெட்டான இடத்துக்கு வந்து அந்த மிஷின் இருக்கிற ரூம்குள்ளேயும் வந்து லாக் பண்ணிட்டாங்க. ஸோ உள்ள வந்து அந்த டிவைஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது மூலமா ஆக்டிவேட் பண்ணலான்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் அந்த டிவைஸ் வந்து எரர்ன்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்க. ஸோ கண்டிப்பாக நான் தான் இதில் பக் வர மாதிரி செட் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த பக்கை சரி பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டோரேஜ் இருக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னு இந்த கிளவுட் இருக்கிற இடத்துக்கு வந்து இதில் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் அந்த பக் சரியாகும். ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் முழிச்சிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோக்கு அந்த என்வலப்பில் இருந்த மிச்சம் 2 தான் இருந்திருக்கும். ஒன்று வந்து ஒரு பசில் சால்வ் பண்ணக்கூடிய பேப்பர், இன்னொன்று வந்து ஒரு புல்லட். ஸோ இந்த 2ல் ஏதாவது ஒன்று தான் இருக்கும் அப்படின்னு அந்த பசிலை வந்து சால்வ் பண்ணி பார்த்தா அது ஒரு நம்பர் சொல்லுது. ஸோ அந்த நம்பரில் இருக்கிற ஒரு இதை வந்து சேஞ்ச் பண்ணி வைக்கிறான். ஸோ சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இங்கே ஆப்ரேட் பண்ணி பார்த்தா இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ ஃபியூச்சர் பார்க்குற டிவைஸ் வந்து சரியாயிடுது. ஸோ இங்கே வெளியில் இருந்த ஜிம்மிக்கும் இது தெரிய வர, சரி ஓகே இனிமேல் நம்ம அவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு அவனுடைய ஆட்களை கூட்டிட்டு உள்ள வர, அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ ஃபியூச்சர் என்னன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான். அதில் ஒரு புல்லட் வந்து நம்ம ஹீரோ மேலேயே சொருக்கிற மாதிரி இவனுக்கு விஷன் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய அவனுக்கு கனவும் வந்திருக்கும். அப்படின்னா நான் இப்படி தான் சாக போறானா அப்படின்னு சாக்காகி பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா வில்லன் பைப்லாம் வந்துட்டான். இப்போ இங்கே உள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த டிவைஸ் எப்படி அழிக்கணும், எப்படியாவது அழிக்கணும் இல்லையா, அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு புல்லட் வச்சு என்ன பண்ணலாம், இது ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும் அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்தா அங்கே இருந்த நைட்ரஜன் டேங்க் பக்கத்தில் ஒரு பிஸ்டன் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம இதை மாட்டி வச்சிடலான்ற மாதிரி அதில் மாட்டி வச்சிடுறான். ஏன்னா ஒவ்வொரு இதாக போகும்போது கடைசியில் இதுவும் ஒரு புல்லட் மாதிரி செயல்படும், அதனால கரெக்டாக அதில் மாட்டி வச்சிட. இந்த சமயத்தில் அந்த வில்லனுடைய ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க இருக்கிற இடத்துக்கு அந்த இதை உடைச்சிட்டு உள்ளே வந்துட்டாங்க, கதவுல பாம்பு வச்சு உடைச்சிட்டு. ஸோ உள்ளே வந்து பார்த்தா அதுக்குள்ளே நம்ம ஹீரோ ஹீரோயின் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு வெண்ட் வழியா அங்கேருந்து தப்பிச்சு வெளியில் ஓடுறாங்க. அதே சமயத்தில் இந்த ஜிம்மி இருக்கான் இல்லையா, அவன் வந்து இந்த ஃபியூச்சரை வந்து பார்க்குறான், நல்ல வேலை சரி பண்ணிட்டான்டா அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இங்கே மேலே செக்யூரிட்டி ஏஜென்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினை பயங்கரமாக ஷூட் பண்ணிட்டு இருக்க. அவங்க கிட்ட இருந்து எப்படி இல்லாமல் தப்பிச்சு போய் உள்ள ஒரு இடத்துலலாம் வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் கிட்ட இங்கே பாரு, நீ மட்டுமாவது எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும், நீ என்ன லவ் பண்ணுறேன்னா என் பேச்சை கேளு அப்படின்னு ஹீரோயினுடைய மண்டையை கழுவி அங்கேருந்து வெளியில் போகிற மாதிரி வச்சுட்டு உள்ள இந்த லேபு சைடில் வந்து வெயிட் பண்ணுறான். யாருக்குன்னா அந்த ஜிம்மிக்கு தான். ஸோ அதே மாதிரி அந்த ஜிம்மியும் பார்த்தீங்கன்னா கன் எடுத்துட்டு வரான். நீ மாட்டிக்கிட்ட, இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு மிரட்டிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அமைதியா இருக்கிறான். ஏன்னா இந்த இடத்துல தான் அவன் சாகுற மாதிரி அவனுக்கு விசுவல்ஸ் வந்திருக்கும். சரி ஹீரோயினாவது தப்பிச்சிட்டால, அது போதும் எனக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது செக்யூரிட்டி ஏஜென்ட்லாம் ஹீரோயினையும் பிடிச்சிட்டு உள்ள வராங்க. அவ்வளோதான், ஹீரோயினையும் பிடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு வர வழியும் கிடையாது. இந்த ஜிம்மி வந்து நம்ம ஹீரோ ஷூட் பண்ண போறான். அதே சமயத்தில் இந்த அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா ஃபியூச்சர் மிஷின் தான் ரெடி ஆயிடுச்சு இல்லையா, ஸோ நம்மளுடைய ஃபியூச்சரை பார்க்கலாம் அப்படின்னு அவனுடைய கையை வச்சு அவனுடைய ஃபியூச்சரை பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் இந்த இடத்துக்கு FBI ஏஜென்ட்லாம் வந்துடுறாங்க. அவங்க நைஸாக உள்ளே வந்து பார்த்தா இங்கே நம்ம ஹீரோ ஹீரோயின் இருக்கிறாங்கல்ல, ஸோ அதை பார்த்தவங்க வேகமாக ஷூட் பண்ண ஆரம்பிக்க அந்த டைமில் நம்ம ஹீரோடைய வாட்சில் இருந்து ஒரு சிக்னல் வருது கோன்ற மாதிரி. உடனே நம்ம ஹீரோ இதை புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு ஒரு ஜம்ப் தான் அங்கேருந்து தாவவும் கரெக்டாக அவங்க சுட்ட புல்லட் நம்ம ஹீரோவை தாண்டி அதுக்கு அடுத்த நின்ன அந்த ஜிம்மி மேலேயே படுது. அவ்வளோதான், அவன் மேலேருந்து பொத்துன்னு கீழே விழ அதுக்குள்ளே நம்ம ஹீரோ ஹீரோயின் இங்கே மேலேருந்து கீழே இறங்கி வந்துடுறாங்க இல்லையா. இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா கீழே அந்த அசிஸ்டன்ட் வந்து அவனுடைய ஃபியூச்சரை பார்த்துருப்பான்ல, அதில் அவன் சாகிற மாதிரி வந்துருக்கும். அதுவும் இந்த நைட்ரஜன் டேங்க் வந்து வெடிச்சு ஐயோன்ற மாதிரி தப்பிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ ஒரு புல்லட் வச்சிருந்தான் இல்லையா, அதில் அதை ஆக்டிவேட் பண்ணி அது இந்த டேங்க்ல வந்து பட்டு வெடிக்குது. ஸோ அந்த இடமே ஒரு பிளாஸ்ட் ஆகுது. ஸோ எல்லாமே அதான் அந்த டிவைஸ்லாம் இருந்துச்சுல்ல அது எல்லாமே வெடிச்சு சாதுருது. இந்த வில்லனும் செத்து போயிட்டான், அந்த அசிஸ்டன்ட்டும் செத்து போயிட்டான். ஆனால் இங்கே நம்ம ஹீரோ ஹீரோயின் உயிரோட தான் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வாட்சை மட்டும் நம்ம ஹீரோ கழட்டி போட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஸோ அதில் ஒரு FBI ஏஜென்ட் வந்து இங்கே வந்து பார்க்குறான், வாட்ச் கிடக்கிறத மட்டும் பார்க்குறான். ஸோ மற்ற ஏஜென்ட்லாம் ஹீரோ எங்கே போனா அப்படின்னதும் அவன் உயிரோட இருக்க மாட்டான், செத்து போயிட்டான் அப்படின்னு இந்த ஏஜென்ட் சொல்லிட்டு அவன் மட்டும் சிரிச்சுக்கிறான். ஏன்னா இவனுக்கு தெரியும் நம்ம ஹீரோ உயிரோட இருக்கான்றது. அது போக இவனுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ஹீரோ மேலே தப்பு இருந்திருக்காதுன்ற மாதிரி நினச்சிருந்துருப்பான். அதனால தான் இப்போ நம்ம ஹீரோ செத்து போயிருப்பான்ற மாதிரி போய் சொல்லிட்டான். அப்படியே கட் பண்ணால் கடைசி சீனில் நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு பையன் 3 பேரும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அதில் இந்த ஃப்ரெண்டுக்காரன் ஒரு கிளி கூட வந்து இவங்க கிட்ட கொடுத்து இது உங்களோட இதுதான் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கொடுத்துட்டு போக, ஸோ இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா அந்த என்வலப்ல ஒரு பேப்பர்ல ஒன்று எழுதி வச்சிருக்கோம், இந்த மாதிரி எதுக்குள்ள உன்னால போக முடியாதோ அதுக்கு கீழே நீ எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒன்று இருக்கும் அப்படின்னு போட்டிருக்க. நம்ம ஹீரோவுக்கு இந்த கூண்டை பார்த்ததுமே ஒரு டவுட் வருது. உடனே அந்த கூண்டுக்கு அடியில் ஏதாவது இருக்கான்ற மாதிரி செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அதில் ஒரு டிக்கெட் இருக்குது. அது வேற என்ன டிக்கெட்டும் கிடையாது, லாட்ரி டிக்கெட் தான். ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஏன்னா நம்ம ஹீரோ ஃபியூச்சரில் இந்த லாட்ரி டிக்கெட்டை தானே வாங்கி வச்சிருந்திருப்பான். அப்படின்னா இதில் உள்ள லாட்ரி அடிக்க போகுது, அது மூலமாக இவங்க
அவங்க செட்டில் ஆக போகிறாங்கன்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு நம்ம டிஃப்ரெண்ட்டாக போட்ட இந்த கதை? ஸோ எப்போதுமே ஒரே சேனலில் பார்த்துட்டு இருந்ததுனால சரி கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இந்த மாதிரி ஆக்ஷன் படத்தை பார்க்கலான்ற மாதிரி இந்த படத்தை அப்லோட் பண்ணேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.